அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மிதுன ராசினருக்கு ஜென்ம ராசியில் குரு வக்கிரம், 3இல் கேது, 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 9இல் தங்களுக்கு ராகு பகவான், 10இல் சனி. உங்கள் ராசிக்கு 7 அடுத்து 8ஆம் இடத்து ஸ்தானங்களில் சூரியன் செல்ல இருக்கிறார். சூரியன் செவ்வாய் இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். யாரையும் வெடுக்கென பேசக்கூடாது. உடன் இருப்பவர்களிடம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் உண்டாகும். பண வரவில் ஏற்ற இறக்கமான நிலை உண்டாகும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் உணவு உண்பதை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும். நீண்ட தூர பயணங்களை தள்ளி வையுங்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. வேலையாட்களால் சில வீண் பிரச்சனைகள் தங்களுக்கு உண்டாகலாம். மறைமுக எதிர்ப்புகள் காரணமாக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்களை உயர் அதிகாரி குறை சொல்லிக்கொண்டே இருப்பார். மாணவியர்களுக்கு ஞாபக மறதி உண்டாகக்கூடிய காலம் என்பதால் இறை வழிபாடு அவசியம். லட்சுமி ஹயகிரேவரை வழிபடுங்கள், தீபம் ஏற்றுங்கள். தேவையில்லாத பேச்சுக்களை மாணவர்கள் பேசுதல் கூடாது. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். 7ஆம் இடம் பலப்பட்டு இருக்கிறது. குரு ராசியில் இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்ப்பதாலும் அது அவருக்கு சொந்த வீடாக இருப்பதாலும் குருவின் நண்பர்களான சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதும் ஓரளவு பலன்களை தரும். 3இல் உள்ள கேது தாங்கள் மனதில் நினைத்த காரியங்களை செயலாற்றவிடும். பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும். எதிர்பார்த்த வரவு உண்டு. காலி இடம், நிலம், வீடு வாங்குவதில் விற்பதில் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பாராட்டப்படுவார்கள். மேல் அதிகாரிகள் சில சமயம் குறை கூறினால் கூட தங்களை பாராட்டுவார். அவ்வப்போது சிறு சிறு காரிய தடைகள் உண்டு. எந்த பிரச்சனையையும் ஜாக்கிரதையாக அணுக வேண்டும். ராசியில் குரு அமர்ந்திருப்பதால் தேவையில்லாத மனக்குழப்பம், தவறான புரிதல்கள் உண்டாகும். வார துவக்கத்தில் புதன் அஷ்டமத்துக்கு நகர்வதால் உங்கள் செயலே சமயத்தில் உங்களுக்கு எதிராக அமையும். எந்தவித காரணம் கொண்டும் பிறருடைய விஷயத்தில் தலையிடுதல் வேண்டாம். உங்கள் சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். தான் உண்டு, தன் வேலையுண்டு என்று தாங்கள் இருக்க வேண்டும். கோயிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். நன்மை பெறுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.